லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய 2 தெய்வீக குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 குணங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா உலகத்தையே வென்றிடலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நாம் தான் இந்த ஜாம்பவான்னு சொல்லுவாங்களே. யார் இந்த ஜாம்பவான்? கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஜாம்பவான் யாருன்னு? ராமாயணத்தில் ஜாம்பவான் ஒரு கேரக்டர். அவர் அரசியலில் அதாவது அவர்லேருந்து தான் அந்த அரசியல் ஜாம்பவான் அப்படின்னு சொல்கிறது. அவரை பற்றி தனியாக ஒரு டாபிக் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் சிறந்து இருக்கிறவங்க, நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறது தான் அவர் ஒரு பெரிய ஆள். அவர் ஒரு கரடி அரசர் ஜாம்பவான். அவரை பற்றி தனியாக ஒரு பதிவு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை, ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லைன்னு மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் அப்படி வந்திருக்கு. முடிவெடுக்கவே முடியாது, ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த முடிவு சரியா, அந்த முடிவு சரியான்னு எதுவுமே தெரியாத நிலைமை இருக்கும். அந்த நிலைமையில் இந்த 2 நற்குணங்கள் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன 2 தெய்வீக குணங்கள்? இக்கட்டான சூழ்நிலைகளும் வெல்ல முடியுமா அந்த தெய்வீக குணங்கள் என்று கேட்கிறீர்கள். ஆம் நண்பர்களே. அது 2 தெய்வீக குணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பொறுமை, இன்னொன்று சகிப்புத்தன்மை. ரொம்ப அற்புதமான ஒரு குணங்கள். இதுலேயும் பொறுமை இருக்கு இல்லையா? அந்த பொறுமையை நம்ம பழக்கப்படுத்திட்டோம், நம்ம பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளை வெல்லவே முடியாது. எதை நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஏன்னா இந்த பொறுமைன்றது என்ன தெரியுமா? அது ஒரு ஆயுதம், ரொம்பவே கூர்மையான ஆயுதங்க பொறுமை. இப்போவுமே வார்த்தையை தானே கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, தப்பு. வார்த்தை கூர்மையான ஆயுதம், அது குத்தி கிழித்து விடும். ஆனால் பொறுமை என்பது அப்படி இல்லை. இந்த பொறுமையான ஆயுதத்தை வைத்து நம்ம வெற்றி பெறலாம். பொறுமை வெறும்னா காத்து இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மெதுவாக இருக்கிறது, மெதுவாக வேலை செய்கிறது, இது மட்டும் பொறுமை கிடையாது. பொறுமை ஒரு தோல்வியே அடையாத ஒரு சக்தி, மாபெரும் சக்தி பொறுமை. ஒரு தைரியசாலி, ஒரு பெரிய மாமேதை, ரொம்ப அறிவாளியாக இருக்கான், அவனால் செய்ய முடியாத ஒரு வேலையை கூட பொறுமையாக இருக்கிற ஒரு ஆளால் கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ தைரியம் இருக்குது, அறிவு இருக்குது,